ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு உஷா விலாக். இன்றைக்கி சோயா மீட்டில் ஒரு கறி வைக்க போகிறேன். சோயா மீட்டை அதுக்கு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க செய்யலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம், வெங்காயம் பண்ணிக்கொள்கிறேன். நான் எல்லா குழம்புக்கும் வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். நான் 2 பச்சை மிளகாய், உள்ளி, சில்லி பவுடர் போட போகிறேன். சோயா மீட் குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்தேன். நான் உரைப்பு கூட விருப்பமான ஆட்கள் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை, வெண்டை, வெங்காயம் வதங்கிட்டு அதில் கறி மிளகாய் சேர்த்துக்கொள்வேன். தக்காளி எல்லாம் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் தக்காளியும் கறி மிளகாயும் வதங்கட்டும். தக்காளியும் கறி மிளகாயும் வதங்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு. நான் சோயா மீட் பொரிக்கைக்கே சோயா மீட்டுக்கு உப்பு போட்டு தான் பொரிச்சினேன். தக்காளிக்கும் இந்த கறி மிளகாய் வெங்காயத்துக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் விடுவோம். அந்த தூளிட மனம் எல்லாம் போயிடும். தக்காளி கறி மிளகாய் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டுது. இப்போ நான் பொரிச்சு வச்ச இந்த சோயா மீட்டை சேர்த்துக்கொள்கிறேன்.
சின்ன சோயா மீட் தான் எடுத்தேன் நான். அந்த ஒரு சுடு தண்ணியில் ஒரு அரை மணி தியாலம் ஊற வச்சுட்டு புளிஞ்சு எடுத்து உப்பும் சில்லி பவுடரும் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பொரிச்சு எடுத்தேன் நான். அந்த ஊற வச்ச தண்ணி சோயா மீட் நாங்கள் புளிஞ்சு எடுப்போம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை இந்த குழம்போட நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் அந்த சோயா மீட் புளிஞ்சு எடுத்த தண்ணி தான் சேர்த்தேன் நான். பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு சோயா மீட்டில் ஒரு கறி சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா நல்லா திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். நான் தேங்காய் பால் சேர்க்கல. சூப்பரான ஒரு சோயா மீட் கறி மிளகாய் சேர்த்து ஒரு கறி ரெடி. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.